ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டைனஸ்டிங் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரை இருக்கிற வெற்றி சினிமாஸ் தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம என்ன படம் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருக்கீங்க, லாஸ்ட் டே லாஸ்ட் வந்து பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் அந்த படம் தான் பார்க்க போறோம். துரந்தர் படம் தான் பார்க்க போறோம். துரந்தர் படம் பார்த்தீங்கன்னா 200 கோடிக்கு வசூல் போயிடுச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டே பார்க்கவே இல்லை, இன்னும் இந்த படத்தை பார்க்கல. அதனால அது பார்க்கலாமே சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு கார்த்தியும் இன்னைக்கு வந்து மதுரையில் இருக்கிற வெற்றி தியேட்டர் தான் நான் வச்சு வந்திருக்கோம். நம்ம இன்னும் டிக்கெட் எடுக்கல, இனிமேல் டிக்கெட் எடுக்கணும். அடுத்து நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மக்கான் வீடியோ ப்ளஸ் பண்ண பாருங்க, லைக் பண்ணுவோம். ஓகேவா? போனால் வீடியோக்குள்ள போனால் ஆக்சுவலி வந்து நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்கோம், டிக்கெட் வாங்கிட்டு இருக்கோம். அதை நேம் ஸ்கேன் பண்ணி வாழ்த்துக்கிறேன். வெற்றி நம்ம ஃபஸ்ட் டேவே இந்த தேட்டருக்கு வந்து விளாக் எடுத்திருக்கோம். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த படத்துக்கு போக போகிறோம். என் காஸ்ட்யூம் பற்றி ஏதாவது கமெண்ட் தான் சொல்லுங்கள். என் காஸ்ட்யூம் காட்டுறாங்க, புலிகேசி ட்ரெஸ் போட்டு ஒரு கேரளா ஸ்டைலில் வந்து வந்திருக்கேன். ஓ, அப்படியா விஷயம்? நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகாதமா, அதே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இதாக போயிட்டு இருக்கு. அந்த தேட்டருக்கு நான் வெளியே ஒரு 2-3 தேட்டருக்கு போய் நம்ம எப்படி இருக்குன்னு தேட்டரோட சும்மா எடுத்திருக்கேன். சும்மா தேட்டர் வெளியே எப்படி இருக்குது, செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்குது, கட் அவுட் பேனல் எப்படி இருக்குன்ட்டு அந்த வீடியோ நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இன்னைக்கு காலையில் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், மினி வீடியோ அட்டாச் பண்ணிட்டேன் பாருங்க. நம்ம பரசக்தி போனாலும் போகணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? கவுண்ட் பண்ணுங்க போகிறதா என்னன்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி இவ்வளோ பெரிய நான் என்ன பார்த்தா சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இருக்கவே இந்த வெற்றி சினிமாஸ் தான் வேறு லெவலில் கட்டியிருக்காங்க, மொத்தமாக கட்டியிருக்காங்க. ஜனநாயகன் நாளை ரிலீஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கைஸ், மொத்த தியேட்டர்லேயுமே யாருமே இல்லை போல், கூட்டமே இல்லை. அதனால இன்னைக்கு வந்து வீக் டேஸ் வேறு, அதனால தான் சாம்பி கூட்டமே இல்லாமல் மந்தமாக இருக்குது. இங்கே பாருங்க, பராசக்தி பேனர் இருக்குது தேட்டரில், ஆனால் ஜனநாயகன் பேனர் ஒன்று கூட இல்லையடா. பாட்டு ஓடுது, ஆனால் பெரிய செலிப்ரேஷன்லாம் இருக்குது. இங்கே நம்ம ஸ்க்ரீன் ஒன்று நம்ம ஆல்ரெடி இங்கே தான் நிறையா படம் பார்த்துருக்கோம், இங்கே தான் பார்ப்போம். வாங்க போவோம். கைஸ், தேட்டரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. நாங்கள் ஒரு 2 பேர் இருக்கோம், பின்னாடி ஒரு 5 பேர் இருக்காங்க. அவ்வளோதான் மொத்தம் தேட்டரு. எங்களுக்கு தான் படமே ஒரு மத்தியில் ஆகுது. பார்த்து சவுண்ட் எப்படி கேட்க போகுது தெரியல, பார்ப்போம். ஹிந்தி படம் வேறு, ஹிந்தி வேறு என்னெல்லாம் மறந்து போச்சு, தெரியாது. ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்துது. ஆக்சுவலி வந்து எனக்கு ஹிந்தி வந்து தெரியாது, தலைவங்க தெரியும். எல்லாம் வந்து அச்சுப்படி அதை நம்பி வந்திருக்கேன். நான் வந்து டெல்லியெலாம் உயிர் வாழ்ந்துருக்கேன். உங்கள் அப்பாவை யாருங்க தானே டெல்லி தானே, அவன் தான் எனக்கு தெரியல. ஆமாம், கேள்விலாம் படித்தேன். ஆனால் வந்து நம்ம வந்து புக்கை பார்த்து எழுதி படித்து சொல்கிறது, நம்ம வந்து ஸ்பீக்கிங்லாம் கிடையாது. அடல்ட்ஸ் போடுறது A+ மூவி ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு இதான் வந்து என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்காங்களா இல்லையான்ட்டு. ஃபார்மல் ஷூ, ஒரு கூர்கா பேண்ட், அப்புறமேட்டு ஒரு புலிகேசி ஷர்ட்டு. என்னோடய ஃபைனல் அவுட்ஃபிட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? நம்ம வந்து படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கு, வந்து இன்டர்வல் அதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம் வழியாக. அவ்வளோதான், பார்த்த அளவுக்கு படம் வந்து நல்லா தான் இருக்குது. ஏதாவது கருத்து சொல்கிறியா? படம் எப்படி இருந்துச்சு? ஆமாம், இவன் தான் சொன்னான். கடைசி நாள் இன்னைக்கு லாஸ்ட் டே இந்த படத்தோட ஷோக்கு வந்திருக்கோம். நாங்கள் நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில. ஜனநாயகம் வந்து நல்லா இருந்திருக்கும். ஆனால் புக் மை ஷோவில் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன், ரீஃபண்ட்லாம் பண்ணிட்டாங்க. இப்படி நாளைக்கு தான் இந்த விளாக் வரும்னு நினைக்கிறேன். காலைல வீட்டுக்கு போய்ட்டு ரிவ்யூ சொல்லிட்டு விளாக் வரும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பார்ப்போம். எப்படி முடிஞ்சு இப்போ வந்து பேக் போயிட்டு நம்ம மாஸ்க் போயிட்டு போகிறோம். ஸ்க்ரீன் ஒன்று நான் ஏற்கனவே சொன்னேன் நினைக்கிறேன், இன்னும் போடல. படம் முடியறப்ப டைட்டில் போடுறாங்க. கைஸ், படம் முடிஞ்சு. ஆக்சுவலி வந்து ரன்வீர் சிங்கோட லாங் லுக்லாம் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் வந்து இந்த படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர்களுக்கு என்ஜாய் இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து லைட்டாக பார்க்குறதுக்கு வந்து அவர் வந்து அந்த இந்த படம் இருந்தது பத்மாவதில் வந்து ஒரு ராவா இருப்பார், அந்த மாதிரி ஒரு லுக்கில் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அதே ஒரு பாட்டு முன்னே ரொம்ப சூப்பராக இருக்கும், பிடிக்கும். பத்மாவதி படம், அந்த படம் யாராவது பார்க்காதீங்கன்னா அதை மறக்காம பாருங்க. செம்ம படம், சூப்பராக இருக்கும். அந்த படம் எப்படி இருந்துச்சு கார்த்தி? சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இவன் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணா, நீங்கள் போகணும் டார்ச்சர் பண்ணி வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கான். முடிச்சு நம்ம வீட்டு போய் கண்டு செகண்ட் பார்ப்போம். அப்படியே படம் பார்த்து நம்ம அப்படியே டெம்பிள் ஷாப்பில் வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு காட்டுறேன் அப்படியே கன்செப்ட்லாம். அங்கே போவோம். கைஸ், நான் வந்துட்டு ஏதோ பன்னீரா என்ன சொன்னேன், ஏதோ ஒரு ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கேன். இவன் பாருங்க, ஒரு இட்லி வாங்கியிருக்கேன். அது பாங்க கேரட்டோட வந்திருக்கு, அச்சுவோட. இங்கே வந்து 3 சட்னி 4 சட்னி கொடுப்பாங்க, அதான் இங்கே ஒரு ஃபேமஸு. இதுதான் வந்து
டெம்பிள் சிட்டி ஹோட்டல். மதுரை பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மாட்டாணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வெளியவே இருக்கும். ஆனால் அந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சொல்லுவாங்க. நானுமே வந்து ரொம்ப நாள் மாதிரி சாப்பிட்ருக்கேன். பாப்பா எப்படி இருக்கு, டேஸ்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் செலவு போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதான் வந்து இதில் ஒரு ட்ராபேக்கு. பார்ப்போம். இப்போ வந்து சர்வர் வந்து சொன்னார், டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆச்சு. 11 மணி இங்கே வந்து ரைஸ்லாம் போட மாட்டாங்களாமா. 4 தோசை சொல்லியிருக்கேன், நெய் தோசை சொல்லியிருக்கேன். பார்ப்போம் வரட்டும், எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். கைஸ் இவன் பாருங்களேன், ஒரு இட்லி வச்சுட்டு எவ்வளோ உட்காந்துருக்காண்டு. இவன் இதுதான் டாஸ்க் இருக்கு இல்லை, வீட்டில் போய் சாப்பிட்ணும். நான் வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக சும்மா கம்பெனிக்கு சாப்பிட்றான். சாப்பிட்றா சும்மா சாப்பிடு. கைஸ் நம்ம ஆர்டர் பண்ண தோசை வந்துருச்சு கைஸ். வர்ற மாதிரி எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அழகா. 3 பொடி சட்னி எல்லாம் இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு. கைஸ் தோசை வந்துருச்சு, சாப்பிட போகிறோம் நம்ம. பார்க்கவே நல்லா தான் இருக்கு, கத்த கத்துன்னு இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. சூப்பராக இருக்குங்க, வேற லெவல். உண்மையே செமையாக இருக்கு, நம்ம டேஸ்ட் நெய் நெய்வே அப்படியே வேக சாப்பிடலாம் போல. சட்னி வச்சு அப்புறம் சூப்பராக தான் இருக்கு. கைஸ் பில்லு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கீ ரோஸ்ட்டு 115 ரூபா, ஒரே ஒரு இட்லி 17 ரூபா. வா, மாவு வாங்கினா நம்மளே சாப்பிடலாம். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. 115 ரூபாய்க்கு கொடுத்தான்னு தெரில, ஆனால் நல்லா இருந்துச்சு தோசை. கிளப்பு. கைஸ் இப்போ துரந்தர் மூவி ரிவ்யூ சொல்லணும்னா, நேற்று சொல்லி நான் படம் பார்த்தேன். இன்னைக்கு வந்து அடுத்த நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆக்சுவலாக ஜனநாயகன் போக வேண்டியது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து கொஞ்ச நாள் தள்ளி போகுது. வந்து நீங்கள் தேட்டர் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தேட்டர்லாம் பயங்கரமாக சூப்பராக வந்து கட் அவுட் பேனர் அதெல்லாம் வச்சு பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் அன்னைக்கே படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 99% வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டும் தான் படம் வந்து தள்ளி போகுது. விஜய் படம் பொதுவாகவே, விஜய் படம் இல்லை, பொதுவாகவே ஒரு சினிமா படம் வந்து தள்ளி போகிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இப்போ நாட் ராங், என்னோட அறிவுக்கு எடுத்து நீங்கள் ஏதாவது வந்து தான் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் துரந்தர் படம் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ஒரு ரியாலிட்டி கலந்த ஒரு படம்னால ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு சில டைம் வந்து இந்த ரியல் சீக்வன்ஸு, ரியல் டைலாக்ஸு, அந்த ஆடியோ அது இதுன்னு சொல்லி அதையும் மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லொக்கேஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாமே செட்டு போட்டிருக்காங்க. உண்மையிலே அங்கே பாகிஸ்தான் போய் எடுக்கல, அதுக்கேற்ற மாதிரி செட்டு போட்டிருந்தாங்க. செட் எல்லாமே சூப்பராக குவாலிட்டியாக இருந்துச்சு. ஹீரோயின்ஸ், ஹீரோ அவங்க ரோல் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மாதவன் ரோல் சூப்பராக இருந்துச்சு. வில்ல வந்து பயங்கரமாக மாஸ்க் காமிச்சாரு. வில்ல ரோல் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அது வந்து ஒருத்ததான் இருந்துச்சு இந்த படம் பார்க்கறதுக்கு. நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓடிடியோ இல்லை தியேட்டர்லேயே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு சிலத்துல கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு லைட்டாக, பட் ஆனாலுமே படம் ஓகே, ஓரளவு சூப்பராக தான் இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான் அந்த மூவி ரிவ்யூ. ஸ்டார்டிங் நம்ம வீடியோஸ் பார்த்த உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்து எல்லாத்துக்குமே இந்த வருஷம் வந்து ரொம்பவே சூப்பராக செமையாக அமையும் நான் நம்புறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் வந்து நம்ம வீடியோஸ் 4 வீடியோஸ் பாருங்க. நம்ம சேனலில் கண்டுபிடிச்சா மட்டும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஐயங்காடு வீடியோ பார்க்கலாம்.